நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது கூரைக்கடை, ஆனங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம். துதிக்கின்றோம் ஐயா, சர்வ வல்லவரே, நேற்றும் என்றும் என்றும் மாறாத அன்பின் ராஜாவையுமே துதிக்கின்றோம், நிஜமானையுமே துதிக்கின்றோம், சர்வத்துக்கும் அதிபதியுமே துதிக்கின்றோம். இந்த அருமையான வேளையில் உம்மை நோக்கி துதிக்க ஜெபிக்க இப்படிப்பட்ட கிருபையின் தயவும் தந்ததற்காக நன்றி. இந்த ஜெபத்தை விண்ணப்பத்தை நீர் அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இது பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரி, பெரியோர் சிறியோர் முதலாக அவர்கள் கர்த்தாவை கர்த்தருக்குள்ளாக காக்கப்பட வேண்டும், தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், சௌந்தரித்து கொள்ள வேண்டும் ஐயா. தேவ நாம மகிமைப்படத்தக்க ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவன் தாமே நான் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய ஊர் சொந்த ஊர் ராஜபாளையம் பொன்னவரத்தில் கிட்டத்தட்ட ஆண்டுடைய பெரிய கிருபையினால் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக அந்த இடத்தில் தேவ சமாதான சபை என்று ஊழியங்கள் நடந்து வருகிறது. வருஷந்தோறும் காலன்று அடிப்பது உண்டு. இதை பார்க்கக்கூடிய அருமையான தேவ பிள்ளைகளாகி நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள், அறியாதவர்கள் அநேகர் பார்க்கின்றனர். எல்லாருக்கும் இது நன்மை தரும்படியாக நான் அங்கேருந்து வந்து இந்த சுரண்டையில் இந்த செய்தியை ஜாஸ்வா டிவியின் மூலமாக செய்தி நான் தருகின்றேன். இது உங்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதே என்னுடைய எதிர்பார்ப்பு. ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு இது பயன்பட வேண்டும் என்பதை என்னுடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது. ஏனென்றால் கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. தேவன் ஒருபோதும் ஒரு வகையிலையும் வெட்கப்படுத்தவே மாட்டார் என்பதை பார்க்கின்றோம். விசேஷமாக ஒரு சின்ன அறிவிப்பு சொல்லி நான் செய்திக்குள்ளாக கடந்து செல்ல விரும்புகின்றேன். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு ஐக்கியம் வேண்டும். பெற்றோர் வேதனை, நெருக்கம், பாடு, நிந்தனை, போராட்டத்தில் பிள்ளைகளை பெற்று அவங்கள சின்ன பிள்ளையிலேருந்து பாடுபட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி துணிமணிலாம் சோப்பு போட்டு தேய்ச்சி அவங்கள நல்ல வழி நடத்துகிறாங்க. அதனால் தயவுசெய்து அந்த பெற்றோரை நீங்கள் மனதார வாழ்த்த வேண்டும் என்று நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு ஐக்கியம் வேண்டும். அது மட்டுமல்ல, பெற்றோராகிய நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா நல்ல பயிற்சி அவங்களுக்கு கொடுங்க, நல்ல வசனங்களை கற்றுக் கொடுங்க, நல்ல பழக்க வழக்கங்களை அவங்களுக்கு படிக்கக்கூடிய காலங்கள்லேயே கற்றுக் கொடுங்க. அவங்களாம் ஜெபிக்கக்கூடிய கிருபையை தேவன் தருவார். தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். சின்ன ஒரு போட்டி மாதிரி வைங்க, சின்ன ஒரு பொறுப்பான ஒரு கடமையை செய்ய சொல்லுங்கள். அது செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் ஒரு பரிசு வாங்கி கொடுங்க. உங்கள் பிள்ளை தான், ஆனால் நீங்கள் நேசிங்க. நேசிக்கும் பொழுது உற்சாகப்படுத்துங்க அவங்கள. நிச்சயமாக சொல்கிறேன், எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் உங்களுக்கு அவர்கள் கீழ்ப்படிவார்கள், அன்பு செலுத்துவார்கள். தாயிலும் மேலான அன்பு இந்த உலகத்தில் இல்லைன்னு நினைக்கும், உண்மைதான். அந்த தாயின் மேலான அன்பை அந்த பிள்ளைகள் மூலமாக பெற்றோர் சுதந்திரித்து கொள்ள முடியும். அன்புனால தான் நம்ம எதையுமே சாதிக்க முடியுமே தவிர, சில பேர் வையும்போது பார்க்கேன், எருமை கழுத அப்படி இப்படின்னு வைதாங்க கோவத்தில் பெற்றோர். ஆனால் நம்ம அப்படி வையக்கூடாது, வையவே கூடாது. நல்ல ஒரு அறிவை நம்ம பிள்ளைகளுக்கு ஆண்டு தந்திருக்கிறாரு, நல்ல ஞானத்தை தந்திருக்காரு, நல்ல கிருபையை தேவன் தந்திருக்கிறாரு, இன்னும் தரணும். என்னை விட என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மகன், என்னுடைய மகள் எல்லாருமே நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்ற நோக்கம்தானே நமக்கு தேவன் பிள்ளையை தந்திருக்கின்றார். துதித்தில் வரக்கூடிய நாவில் சபித்தர் வராதபடி நாம் காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக உங்களை ஒவ்வொருவரையும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஐக்கியம் வேண்டும் என்பதற்காக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல பயிற்சிகளை கொடுங்க பிள்ளைகளுக்கு, நல்ல பரிசு வாங்கி கொடுங்க, சந்தோஷப்படுவாங்க. அவங்கள உற்சாகப்படுத்துங்க. பெற்றோர் எல்லாரும் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. பிள்ளைகளை நீங்கள் எல்லாருமே பெற்றோரை கனப்படுத்துங்க. கர்த்தருக்குள்ளாக நீங்கள் கனப்படுத்த முந்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேவ திட்டத்தை நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். அருமையான இந்த ஏப்ரல் மாதத்திலும் கூட 2025 ஆண்டிலும் கூட உங்களை ஒவ்வொருவரையும் தேவ சமூகத்தின் மூலமாக
கர்த்தருடைய கிருபையின் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதற்கு நான் கர்த்தருக்குள்ளாக மிக 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 நான் அன்பு செலுத்துகிறேன். தேவன் தாமே வழிநடத்துவாராக. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு சிலுவை தியான நேரம். சிலுவை தியான நேரத்தில் உங்கள் யாவரையும் சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்குள்ளாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்தில் உள்ள ஆசாமாசம் நிரந்தரமே அல்ல 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 என்பதை பார்க்கின்றோம். ஆனால் ஒன்று, நமக்கு நிரந்தரமான கர்த்தரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரவே நாம் அடைக்கலமாக சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, தேவ திட்டத்தை தேவ தீர்மானத்தை நாம் அறிந்து புரிந்து செயல்பட தேவன் கிருபை தருகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் தாமே வழிநடத்துவாராக. இயேசு கிறிஸ்துவை தீர்க்கதரிசி என்றும் அரசராக்க வேண்டும் என்றும், இயேசு செய்த அற்புதங்களை அடையாளங்களை எப்படிப்பட்ட அருமையான அற்புதங்களை செய்கின்றார் என்று பார்த்து, எப்படியாவது இவரை ஒரு அரசராக ஒரு ராஜாவாக ஏற்படுத்தி விட வேண்டும் என்ற ஒரு கூட்ட ஜனங்கள் தீர்மானம் பண்ணுகின்றார்கள். இதை அறிந்த என்றால் இயேசு கிறிஸ்துவாகிய கர்த்தர் என்ன சொல்கின்றார், என்ன செய்கின்றார் என்றால், இந்த உலக மேன்மைக்காக நான் அழைக்கப்படவில்லை, என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே இந்த பூமிக்கு வந்தேன் என்ற அருமையான வார்த்தையை சொல்லி தனியே மலை மேல் ஏறினார். யோவான் 6ஆம் அதிகாரம் 14-15 அது கூறப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு பக்கத்தில் பார்க்கும்போது யோவான் அருமையான வசனம் 6ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனம் பார்க்கும் பொழுது திட்டமாக சொல்லப்படுகிறது. இதில் ஒரு அதிசயம் என்ன என்றால், நீதிபதியாகிய பெந்தி பிலாத்து இந்த நீதிமானிடத்தில் ஒரு குற்றத்தையும் நான் காணேன் என்கிறார். காரணம், இயேசுவிடத்தில் எந்த ஒரு குற்றமும் காணப்படவில்லை. கரைத்தரை இல்லாத ஒரு ஜீவியம் காணப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 20 முதலாக 22, 23, 34, 34 வரைக்கும் நம்ம பார்க்கும்பொழுது இங்கு ஒரு தீர்மானம் ஆகிவிட்டது. பிலாத்து இயேசுவை விடுதலை பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தோடு மனதாய் பேசினார். அவர்களோ சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட நிலையிலும் கூட பகைஞர்களுக்காக, எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரு நபர் மூலமாக 2 நபர் மூலமாக நான் பனிஷ்மெண்ட் பெற்றுக்கொள்ள நிலைகள், ஒரு தண்டனை பெற்றுக்கொள்ளும் பொழுது நான் ஒரு எதிரியாக நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தான் நமக்கு வரும். ஆனால் அப்படி ஆண்டவர் அப்படி அந்த சூழ்நிலை ஏற்படுத்தி விடாதபடி அவருடைய நிலை வேண்டுதல் பண்ணினார். தெய்வமே, பிதாவே, இவர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கின்றாங்க, அதனால் மன்னிங்க. சில நேரங்களில் ஜீவன் போகும், இரத்தம் போகுது, இரத்தமும் நீரும் போகுது. ஒரு சில குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஜீவனை விடக்கூடிய சூழ்நிலைகள் வருகிறது. ஆனால் கொஞ்சம் கூட முறுமுறுக்கவே இல்லை நேசர். எவ்வளவு தாழ்வான், எவ்வளவு தயவு. நாளின் செய்தியின் தலைப்பு சிலுவையின் தியானம். அருமையான சரீரமாகி, 2வது நாம் பார்க்கும் பொழுது சரீரமாகி ஆலயம். இந்த ஆலயத்தில் சரீரமாகிய இந்த ஆலயத்தில் தேவன் தங்கும் ஆலயம் என்ற திட்டம் தீர்மானம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கும்படி கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரில் உயிர்த்தெழுந்தோருமா முதற் பேரானவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கின்றோம். எல்லாவற்றையும் அவருக்கு செய்ய அதிகாரம் கொடுக்கப்பட்டவர். ஆனால் ஒன்று, அப்படிப்பட்ட அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து தன்னை அர்ப்பணித்தார். ஏன்? நான் வாழக்கூடிய பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக முன்மாதிரியான ஒரு ஜீவியத்தை இயேசு கிறிஸ்து ஜீவித்தார். அருமையான மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18 சபையை கட்டுபவர் கிறிஸ்து, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். கட்டினார். பாதாளம் அதை மேற்கொள்ளாது. நம்முடைய இருதயம் தேவன் தந்தது. பிறக்கும் பொழுது நம்ம பார்த்தோம்னா அநேகர் பலகீனத்தோடு வேதனையோடு, ஒன்றுமே இந்த பலகீனத்தை மாற்ற முடியாது.
பிறவிக்கோளாறு, பிறந்து அவ்வளோதான், எப்படியோ முடிஞ்ச அளவுக்கு அவங்கள எப்படியாவது கவனிங்க, அவ்வளோதான். அதை ஒன்றும் செய்ய முடியாங்க. மருத்துவர் அநேகர் சொல்வதை பார்க்கும். அந்த தாய்மாரெலாம் எவ்வளோ கண்ணீர் விடுவாங்க, எவ்வளோ வேதனைப்படுவாங்க. ஆனால் நம்முடைய பிள்ளைகளை நல்ல ஆரோக்கியத்தோடும் நல்ல பலத்தோடும் தேவன் சிருஷ்டித்தாரே, நம்மளையும் சிருஷ்டித்தாரே. அப்போ சிருஷ்டித்த இந்த இருதயத்தில் நம்முடைய இந்த இருதயம் தேவன் தங்கக்கூடிய ஆலயமாக காணப்பட வேண்டும். எப்பொழுதும் அவர் தங்கக்கூடிய ஆலயமாக, அதில் கரைத்தரை இல்லாத ஒரு ஜீவியமாக, கரைத்தரை சிந்தனை இல்லாத ஒரு ஜீவியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பை தேவன் நமக்கு தந்தார். ஆகையால் சரீரமாகிய தேவன் தந்த இந்த ஆலயத்தை நாம் அசுத்தப்படுத்தாதபடி தேவன் எப்பொழுதும் தங்கும் ஆலயமாக நாம் அர்ப்பணிக்கும் பொழுது, அந்த இடத்தில் யோவான் 10:11 பார்க்கிறோம். மந்தையும் ஆடுகளும் ஆகிய நமக்கு தன் ஜீவனை கொடுத்த இயேசுவே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஜீவனையும் ஆடுகளுக்காக கொடுப்பார் என்பதை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட வார்த்தை பார்க்கும் பொழுது, நல்ல மேய்ப்பனாக நம்முடைய எஜமானாரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும் பொழுது 2 தன்மையோடு ஜீவித்தார். மனித தன்மையோடு எல்லாவற்றையும் செய்தார். சீசர்களோடு படகு சென்றார், குளித்தார், தூங்கினார், அவர்களைப் போல சாப்பிட்டார், உண்மைதான். ஆனால் தெய்வீக தன்மையோடு தேவன் தரக்கூடிய அந்த வல்லமையின் மூலமாக எழும்பி பிரகாசித்தார். 33 ஆண்டுகளில் அவருடைய ஜீவியம் கர்த்தர் திட்டத்தின் பிரகாரம், பிதாவுடைய திட்டத்தின் பிரகாரம் அடிக்கப்பட்ட, நொறுக்கப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், கொடூர ஜனங்கள் மூலமாக, ஒரு கூட்ட ஜனத்தின் மூலமாக தன்னை அர்ப்பணித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அது மட்டுமல்ல, 3ஆம் நாள் என் யூத ராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார். இன்று அவருடைய கல்லறை, என் எஜமானாரிய கர்த்தருடைய கல்லறை திறந்த நிலையில் இருக்கிறது, காணப்படுகிறது. எந்த புனிதனுடைய வாழ்க்கையிலும் இப்படி ஒரு சரித்திரம் இல்லை. பரிசுத்த வேதாகமம் என்பது உண்மை, முற்றிலும் உண்மை, முற்றிலும் உண்மை. அமெரிக்க தேசத்தில் பணத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, எங்கள் தேசம் தேவனே நம்பி இருக்கிறது. நான் விசுவாசத்தோடு என் இருதயம், என் சிந்தனை அனைத்தும் என் தேவனே நம்பி இருக்கிறதுன்னு சொல்லி பாருங்கள். அந்த ஜீவியத்துக்கு நம்ம அர்ப்பணித்து பாருங்கள், வித்தியாசமான பாத்திரமாக நீங்கள் பயன்படுவீங்க. மலை மேல் உள்ள பட்டணத்தை போல தேவன் உங்களை வழி நடத்துவார். ஒருபோதும் உங்களுக்கு ஒரு குறைவும் ஏற்படாது. குறைவு ஏற்பட்டதை போல தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சிங்க குட்டிகள் பட்னி கிடந்து தாழ்ச்சியாக இருந்தாலும் கூட, பட்னியாக இருந்தாலும் கூட, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் ஒருபோதும் ஏற்படாது, ஒருபோதும் ஏற்படாது என்பதை பார்க்கின்றோம். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளாக காணப்பட வேண்டும். லூக்கா அருமையான லூக்கா நாம் பார்க்கின்றோம். ரோமர் 7:4 பார்க்கும். அருமையான வசனத்தில் 3ஆம் நாம் பார்க்கும் பொழுது, எப்படி பராமரிப்பது, அநேக வார்த்தையை நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். இந்த அருமையான நான் வசனம் சொன்ன பிரகாரம் சரீரமாகிய ஆலயம் 2வது பாயிண்ட். இந்த சரீரமாகிய ஆலயத்தை நாம் எப்படி பராமரிப்பது என்பதை 3ஆவதாக நாம் பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவோடு உள்ள ஒரு ஐக்கியம். ரோமர் 7:4 வசனம் பார்க்கும். தேவனுக்கென்று கனி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை தேவன் எதிர்பார்க்கின்றார். லூக்கா 3:17 கர்த்தருடைய வருகையில் கோதுமையும் பதரையும் பிரித்தெடுக்கும் தூற்றுக்கூடை அவருடைய கரத்தில் இருக்கிறது. நல்ல தேவாலயமாகிய நம் சரீரத்தை பரிசுத்தமாய் பராமரித்து வாழ்ந்தவர்களை தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கும்படி கர்த்தருக்கு விரோதமான, அப்படியாக ராஜ்யத்திற்கு சேர்த்துக்கொள்வார். கர்த்தருக்கு விரோதமானவர்களை, கர்த்தருக்கு அருவர்த்த காரியங்களை செய்தவர்களையோ அக்னியில் ஒப்புவிப்பார் என்பதை பார்க்கின்றோம். கர்த்தருக்கு விரோதமான ஒரு ஜீவியம் இருக்குமானால் பதராக மாற்றப்படுகிறது. அது ஒன்றுமே செய்ய முடியாது கர்த்தருடைய வருகையில். 2 பேதுரு 3:14 நம்ம பார்க்கிறோம். கரையில்லாத ஒரு வாழ்க்கை, குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை, சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய சமூகத்தில் காணப்பட ஜாக்கிரதை உள்ளவர்களாக இந்த வாழ்க்கையை நாம் செயல்பட வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். 2 பேதுரு 3:14 நம்ம பார்க்கின்றோம். 2 தீமோத்தேயு 4:7-8 பார்க்கும். போராட்டமான ஜீவியத்திலும் நம் சரீரமாகிய ஆலயத்தை சத்தியத்திலும் உண்மையிலும்
நீதியிலும் நாம் பராமரித்து நல்ல போராட்டம் போராடி நல்ல ஓட்டத்தை முடித்து கர்த்தருடைய விசுவாசத்தை காத்து கர்த்தர் நமக்காய் பரலோகத்தில் வைத்திருக்கின்ற நீதியின் கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை தேவன் தந்திருக்கின்றார். நமக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டுள்ளது. அது பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள பிள்ளைகளாக நாம் ஜீவிக்கும் பொழுது தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். நாலாவது நாம் பார்க்கும் பொழுது எப்படி பாதுகாப்பு என்பதை பார்க்கின்றோம். பாதுகாப்பது எப்படி? நீதிமான்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டது. நாம் நீதியில் ஜீவிக்கும் பொழுது பரலோகம் பிரியப்படும். பரலோக ராஜ்யமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் பிரியப்படுவார், உயர்த்துவார், பலப்படுத்துவார், வேண்டு நிற்கக்கூடிய தேவன் தன்மை தருவார் என்பதை பார்க்கின்றோம். தேவ கிருபை என்றும் உள்ளது. விசுவாசம் உள்ள சன்னதியாக நாம் காணப்பட வேண்டும் என்பதே தேவ திட்டமாக காணப்படுகிறது. சங்கீதம் 91:10 பார்க்கிறோம். கர்த்தரின் வசனத்தினால் சரியா இருந்தால் இயேசுவை போல பாதுகாக்கப்படுவோம், பொல்லாப்பும் வாதையும் நமக்குள்ளாக நேரிடாது. ஏன் என்றால் தேவனுடைய பாதுகாப்பும் நமக்குள்ளாக காணப்படும். சங்கீதம் 112:8 பார்க்கும் பொழுது சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் அவனுடைய இருதயம் பயப்படாமல் உறுதியாக இருக்கும் என்பதை பார்க்கின்றோம். நமக்கு அநேக நெருக்கங்களை, பாடுகளை, உபத்திரங்களை கொண்டு வரலாம். ஆனால் ஒன்று அதில் என்ன என்று கேட்டால், அந்த சத்துருடைய சரி கட்டுதலை காணும் மட்டும் அவனுடைய இருதயம் பயப்படாமல் உறுதியாக இருக்கும் என்பதை பார்க்கின்றான். அந்த இருதயம் பதறாது. அந்த இருதயம் விசுவாச குறைவு வரவே வராது. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை தேவன் தருகின்ற தேவனாக இருக்கின்றான். நாளின் சிலுவையின் தியானம். பரிசுத்தர்களின் பாதுகாப்பை பார்க்கும் பொழுது தேவன் மிக மிக பரிசுத்தர் மேல் மிக மிக கவனமாக இருக்கின்றார். யோபு 11:18 நம்ம பார்ப்போம். 11:18 நம்பிக்கையை காத்து கொள்ளும் பொழுது திடனா இருப்பீர், தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக்கொள்வீர் என்பதே ஒரு உறுதியான, ஒரு ஸ்ட்ராங்கான பவுண்டேஷனான அந்த வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். சங்கீதம் 91:15 நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் மறு உத்தரவு அருளி ஆபத்திலே கர்த்தர் தப்புவிப்பார், கனப்படுத்துவார். தப்புவிப்பது மட்டுமல்ல, கனப்படுத்தவும் செய்வார் என்ற விசுவாசத்தை நாம் பார்க்கின்றோம். கனப்படுத்துகின்ற தேவன், மகிமைப்படுத்துகின்ற தேவன், பாதுகாக்கின்ற தேவன் என்பதை பார்க்கின்றோம். இந்த நாளில் உங்களோடு உங்கள் அனைவரோடும் தேவனுடைய கிருபையினால் சிலுவையின் தியானம், சிலுவையின் தியானத்தை குறித்து நாம் வருடந்தோறும் ஒவ்வொரு திருச்சபையிலும் நாம் தியானிப்பது உண்டு. கர்த்தருடைய வாழ்க்கையை இந்த புதிய ஏற்பாடு நமக்கு வெட்ட வெளிச்சமாக, வழியாக, செம்மையாக நமக்கு தருகிறது. அருமையான இந்த வேதவசனம் இருபுறமும் நல்ல ஒரு கருக்குள்ள பட்டயம் உண்மை. கண்ணாடியாக நம் முகத்தில் அந்த இடத்துல ஒரு கண்ணாடி நாம் நிற்கும் பொழுது நம்முடைய உருவத்தை அப்படியாக காமிக்கும் என்பதை பார்க்கின்றோம். நடந்தவை, நடந்து கொண்டு இருக்கவை, இனிமேல் நடக்கப் போறவைகள் அனைத்து திட்டங்களையும் எழுதப்பட்ட அருமையான பரிசுத்த வேதாகமம் எந்த குடும்பத்தில் எந்த இடத்தில் சந்தோஷமாக நீங்கள் வாசிக்கின்றீர்களோ அதன்படி நடக்க வேண்டும் என்ற திட்டம், தீர்மானம் உங்களுக்குள்ளாக இருக்கிறதோ அந்தந்த குடும்பத்தை, அந்தந்த இருதயத்தை தேவன் பலப்படுத்துவார் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். யாத்திராகமம் 3:22 24 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தரின் ஜனத்தை அருமையான கேசான் நாட்டில் வண்டுகள் வராதபடி காத்தார். மோசேயின் மூலமாக அநேக தேவ திட்டத்தை, அதிசயங்களை செய்கிறார். அந்த பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது என்பதை பார்க்கிறோம். கர்த்தர் திட்டமில்லாதபடி ஒன்றுமே நடக்காது. யாத்திராகமம் 3:22-24 நம்ம பார்க்கும் பொழுது அருமையான வசனம் பார்க்கும் பொழுது கர்த்தரின் ஜனத்தை அந்த தேசத்தில் நாட்டின் வண்டுகள் வராதபடி தேவன் காத்தார். அது மட்டுமல்ல, அதுக்கு கீழாக நாம் வாசிக்கும் பொழுது திரளான வண்டுகளினால் பார்வோன் வீட்டிலும் வேலைக்காரன் வீட்டிலும் எகிப்து தேசம் வண்டுகளினாலே தேசம் கெட்டு போயிற்று என்பதை பார்க்கணும். எப்படி கெட்டு போயிற்று? கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தேவன் தரக்கூடிய ஒரு பாதுகாப்பு,
எவ்வளவு கிருபை! கர்த்தரின் ஜனத்திற்கு தீமை செய்தால் வண்டுகளை யுத்தம் செய்யும் என்பதை பார்க்கின்றோம். யுத்தம் உனக்குரியதல்ல, பழி வாங்குவது உனக்குரியதல்ல, கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக வளர வேண்டும். எப்படிப்பட்ட நெருக்கம், பாடு, உபத்திரங்கள் வருதோ தேவன் நம்மளை பார்த்துக் கொள்வார். அந்த விசுவாசம் காணப்பட வேண்டும். அந்த விசுவாசம் நமக்குள்ளாக காணப்படும் பொழுது தேவன் ஒருபோதும் கொஞ்சம் கூட மோசே பின்வாங்கவே இல்லை. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். மோசேக்கு அருமையான அந்த தயவு கிருபை நம்மளோடு இருக்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்த திட்டம் தீர்மானம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, இந்த சிலுவையின் தியானத்தின் பிரகாரமலை ஒவ்வொருவரையும் கிருபையாக நினைவு கூறுகின்ற தேவனாக இருக்கின்றார். நம்மளை ஒவ்வொருவரும் நாமும் நினைவு கூறுகின்ற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். ஆமேன், ஆமேன். எவ்வளோ கிருபை, எவ்வளோ தயவு! ஆண்டோடைய அன்பு எவ்வளோ மேலானது! தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.